தமிழ்நாடு ஜௌஹித் ஜமாஅத் கோவை மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம். முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான செயல் திட்டம் குறித்து ஆலோசனை. தமிழ்நாடு ஜௌஹித் ஜமாத் கோவை மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் உக்கடம் பிலால் நகர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஹக்கீம், பொருளாளர் நாசர், துணைத் தலைவர் முஜிபுர் ரஹ்மான், துணை செயலாளர்கள் ஹசான், சல்மான், வர்த்தக அணி BS ஹமீது, மாணவர் அணி சபிக் அலி, மருத்துவ அணி நிஜாமுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு ஜௌஹித் ஜமாத் மாநில துணைத் தலைவர்கள் தாவூத் கைசர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் 4 மாத முஸ்லிம் இளைஞர்களுக்கான செயல்திட்ட முறைகள் விளக்கி கூறப்பட்டது. தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வக்ஃப் திருத்த மசோதா போன்ற இந்திய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதியரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும். பஹல்காம் படுகொலை, அதைத் தொடர்ந்து நடந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட வேண்டும். மாணவர்களின் கல்வியோடு விளையாடும் பாசிச பாஜக அரசை கண்டிப்பதாகவும், ஒன்றிய அரசை நம்பி இருக்காமல் மாற்று ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து இந்த வருட RTE எனும் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கையை உறுதி செய்ய வலியுறுத்துவது, காசாவில் ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடியான சூழலில் இரு நாடு திட்டத்தை குறிப்பிட்ட கால அளவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட அனைத்து கிளை நிர்வாகிகள், மாவட்ட பேச்சாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஜௌஹித் ஜமாஅத் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயற்குழு நடைபெற்றது. இந்த செயற்குழுவிலே மாநில தலைமை அறிவித்துள்ள முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தை குறித்து விளக்கி இருக்கின்றோம். இந்த செயல் திட்டம் எதற்காக என்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்களை நேர்வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி, குறிப்பாக போதை போன்ற பழக்கங்களில் இன்று நிறைய இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வி குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றார்கள். அத்தகைய இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய முறையிலே ஆலோசனைகளை வழங்கி அவர்களை தரம் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த செயல் திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே ஏராளமான சமுதாய பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இரத்த தானம், மருத்துவ முகாம்கள் என்று இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களுக்கும் உரிய சேவைகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். இத்தகைய அறப்பணிகளிலும் இளைஞர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை இணைத்து இந்த